ஆமா, எதுக்கு உங்க அம்மா சண்டை போட்டுட்டு இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா லேசா கேட்கலாம், லேசா கேட்டேன்டாடிமா. அம்மா சொல்லிச்சு, அனிதா அம்மாவை கண்டுகிட்டதே கிடையாதா. என்னத்துக்கு அனிதா அம்மா ஒத்தையில அங்க போய் ஆச்சிட்டு சண்டை போட்டுட்டு வந்திருக்கு. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்களா? வேலைதான் முக்கியமா போச்சான்னு சொல்லிச்சு தெரியுமா? ஓ, இதுதான் அந்த கொஞ்சோண்டா? கொஞ்சோண்டுதான். ஆனா கொஞ்சம் நடையாதான் இல்ல அனிதாம்மா? நடையாதானா? ரொம்பவே நிறையா. அப்புறம் என்னடா அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு நிக்கிற? அனிதாம்மா, உன்னைய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன் சொல்லு? ஏன்? நீ சரியான பாசக்காரி தெரியுமா? உனக்கு தான் என் மேல ரொம்ப பாசம். ஐ லவ் யூ அனிதாம்மா. நீ ஆச்சிக்கிட்ட போய் எனக்காக ஏன் அனிதாம்மா சண்டை போட்ட? அனிதாம்மாக்கும் உன் மேல ரொம்ப பாசம், அதான் சண்டை போட்டேன். உனக்கும் என் மேல ரொம்ப பாசமா? அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப செட் ஆகுது. எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் உனக்கு பிடிக்குது இல்ல அனிதாம்மா? ஆமாடா செல்லம், உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் அனிதாம்மாக்கு பிடிக்கும். அனிதாம்மா, நீ எனக்காக தான் சித்திய ஜெயிலுக்கு ஓடட்டுன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அப்படியே அனிதாம்மா, நீ எனக்காக தான் அப்படி பண்ணியா? அவ தப்பு பண்ணால, அதான் அப்படி பண்ணேன். இல்ல, நீ எனக்காக தான் அப்படிலாம் பண்ணிருக்க. அனிதாம்மா, நீ கவலைப்படாத. உனக்கு நான் அடுக்கேன். உன்னை யாரு என்ன சொன்னாலும் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன். உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன் தெரியுமா? நான் படிச்சு பெரிய வேலைக்கு போய் உன்னைய ராணியாட்டம் பார்த்துக்குவேன் சரியா? எந்த ராணி? பக்கத்து வீட்டு அனுசியா ராணி இருக்காளே, அவள மாதிரியா? போ அனிதாம்மா, பக்கத்து வீட்டு அனுஷியா ராணி இல்ல, குயின்னு சொல்லுவாங்க பாத்தியா? நம்ம குயின் எலிசபெத் அந்த மாதிரி பெரிய பெரிய குயின்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி உன்னை எப்பவும் ஹாப்பியா வச்சிருப்பேன் தெரியுமா? உனக்கு பெரிய பேலஸ் வாங்கி கொடுத்து உன்னை அங்க வச்சு உன்னைய மகாராணி மாதிரி பார்த்துக்குவேன். ஓ, மகாராணி மாதிரி பார்த்துக்குவீங்களா? பின்ன இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? ஆமா அனிதாம்மா, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் தெரியுமா? என்னை விட உன்னை யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. உனக்கு யாரும் வேண்டாம் அனிதாம்மா, நானே உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன் சரியா? சரி சரி, யாரும் வேண்டாம், என்ன நீயே நல்லா பார்த்துக்கோ. என்னடா இது, என் பொண்டாட்டி கிட்ட பத்த வச்சு விடுறியா? என்ன விட நீ அவளை நல்லா பாத்துக்குவியாமா? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல? தெரியுது நீ பார்த்துக்கிட்ட லட்சணம். நீ நல்லா பார்த்துருந்தா என்னத்துக்கு ஐசம்மா உன்னை யாசுது? ஐசம்மா உன்னை யாசுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அனிதாம்மாவை நானே நல்லா பார்த்துக்கிட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் தெரியுமா? அடப்பாவி, என் பொண்டாட்டி என்கிட்ட பேசிட்டு இருக்கதே ஒட்டு கேட்டியா? அதெல்லாம் ஒன்றும் ஒட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது அப்படியே ஐசம்மா கத்துற கத்துல என் காதுக்குள்ள வந்து உழுதுச்சு தெரியுமா? அதான் அனிதாம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், உன்னை நான் ராணியாட்டம் பார்த்துக்கிறேன், நீ யாரையும் நம்பாத அப்படி சொன்னேன். அடப்பாவி, கொளுத்தியா போடுற? போடா. போட ஆனா அப்படமா வாடுவேன். என்ன அனிதா இது, உங்க அம்மா உன்னை கண்ட மாதிரி பேசிச்சாமே, நீ எதையுமே வீட்டுல வந்து சொல்லல. உங்க அப்பா தான் எனக்கு ஆபீஸ்க்கு போன் போட்டு பேசினாரு. என்னங்க சொல்றீங்க? என்னத்த சொல்றீங்க? எங்க அம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது, அதெல்லாம் வந்து இங்க சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன அனிதா இது, உன் மனசு எம்பிட்டு சங்கடப்பட்டிருக்கும். உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுது?
அட விடுங்கத்தான், அது என்ன இன்னைக்கா பேசுது? அது எப்பவும் அப்படித்தான் பேசுது. என் தங்கச்சியா நான் பார்க்கும்போது அதுக்கு என் தங்கச்சி தான் வசதி. அதுக்கு என்ன பண்றது? இல்ல அனிதா, நானும் உன்னை சரியா கவனிச்சுக்கிறது இல்ல. வேலை வேலைன்னு போயிருந்தேன். நீ இங்க தனியா இருந்து கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் இங்க தனியா இருக்கேன். அஸ்வின் இருக்கான், அருண் இருக்கான், குட்டி பிள்ளைங்க இருக்குது, ஐஸ் இருக்கிறா. பின்ன என்ன தனியா இருக்கிறேன் தனியா? ஆமா, ஐஸ் எதுக்கு உங்களை திட்டினா? நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாதுன்னு சொல்லி திட்டுறா. எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போக வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் அனிதா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா, நீங்க அவளை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஐயோ அத்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கும். இன்னும் என்னத்த வெளியே போய் என்ன செய்ய போகிறோம்? பசங்களுக்கு லீவ் இருந்தால் எங்கேயாவது போகலாம். அதுவும் இல்லாமல் கைப்பிள்ளையை தூக்கிக்கிட்டு நம்ம எங்கே போக முடியும்? ஏன் அனிதா உங்க அம்மா இப்படி இருக்கு? கண்ட மாதிரி பேசியிருக்கு. நீயும் இங்க வந்து யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம உன் இஷ்டத்துக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன் அனிதா இப்படியெல்லாம் பண்ணுற? உன் மனசு எவ்வளோ சங்கடப்பட்டிருக்கும். என்ன ஐசு நீ? அது இன்னைக்கு அப்படி பேசுது. அதெல்லாம் பெருசுபடுத்தினா நாம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இங்கே பாரு, அது குணம் தெரிஞ்சது தானே, அதெல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன அனிதா இப்படி சொல்ற? நாங்களாம் இருக்கும்போது உன்னை எப்படி அனாதைன்னு சொல்லுவாங்க? இங்கே பாரு, அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நானே போய் 4 போடு போடணும்னு தான் இருக்கேன். எனக்கு அம்புட்டு ஆத்திரமா வருது. ஏய், நீ என்ன லூசா? அது ஏதோ கோவத்தில் பேசுது. அதெல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? நான் வேற கையை ஓங்கி அடிச்சிட்டேன், அதனால ஆத்திரத்துல இருக்கும். எப்படி அனிதா பொண்ணால மட்டும் இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியுது? வேற என்னடி பண்ண சொல்ற? இதையெல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டே இருந்தா மனசுதான் சங்கடப்படும். இதெல்லாம் கண்டுக்காம தூக்கி போட்டுட்டு போயிட்டே இரு, ஒன்றும் தெரியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, அவங்க பேசினது தப்பு. அவங்க உன்னை இப்படி பேசியிருக்க கூடாது. எப்படி அனிதா அவங்களால மட்டும் முடியுது? ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க? ஏய், அதெல்லாம் விடு. குழந்தைங்க என்ன பண்றாங்க? ஆமா, ஏதாவது ஒண்ணுனா விடுன்னு சொல்லிடுவேன். என்ன பண்ணுவாங்க? தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சாடி அனிதாம்மா, நான் உன்னை கண்டுக்கிட்டதே இல்லைல்ல, அதான் உன்னை எல்லாரும் இப்படி பேசுறாங்க. எனக்கு கோவமா வருது தெரியுமா? ஏன் அனிதாம்மா உன்னை எல்லாரும் இப்படி பேசுறாங்க? ஏய், என்னை யாரு பேசுனா? உனக்கு இதெல்லாம் யாரு சொல்றது? என்னடா இதெல்லாம் போய் சொல்லி அவனை எழுப்பிட்டு வந்தது நீ தானே? நான் தான் அனிதாம்மா. உனக்கு அறிவே இல்லையா? எப்பா பாடு நல்லா தின்னுட்டு குடுன்னு உடங்குடா. அனிதாம்மா பாவம், நீ அனிதாம்மாவை கண்டுக்கிட்டதே இல்லை. நீ எல்லாம் என்னடா பிள்ளை? நான் தான் அனிதாம்மா பிள்ளைன்னு சொன்னேன். உடனே ஐயாக்கு கோவம் வந்துட்டு சுருன்னு சொல்லிட்டார் தெரியுமா? ஏண்டா இப்படி இருக்க? பாவண்டா அண்ணே, அவனை ஏண்டா தொந்தரவு பண்ணுத? இதுக்கு பாரு தொந்தரவு இல்ல. நான் அனிதா அம்மா மேல வச்சிருக்கடா பாசம். அனிதா அம்மாவை யாராவது கஷ்டப்படுத்தினா எனக்கு அப்படியே கோவம் வந்துடும். அனிதா அம்மாவை ஆட்சி ஆசினதுக்காக நாளைக்கு அங்க போய் போராட்டம் பண்ண போறேன். அப்படியே கல்லெல்லாம் எடுத்துட்டு போய் அப்படியே வீட்டுல கல்லை அடிஞ்சிட்டு அப்படியே அங்க போய் போராட்டம் பண்ணிட்டு வருவேன் தெரியுமா? என்னடா சொல்ற? போராட்டம் பண்ண போறியா? என்னடா? உண்ணாவிரத போராட்டம் தெரியுமா? காலையில சாப்பிட மாட்டேன், அப்படியே போவேன், போயிட்டு கல்லை குண்டி அடிவேன், அப்புறம் அங்கே சம்மணம் போட்டு உட்காடுவேன். அப்படியே உட்காந்துக்கிட்டு எங்க அனிதா அம்மாவை யாசினி அணி அனிதா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படி சொல்லுவேன் தெரியுமா? ஏன் அப்படி இருக்க? அப்படியே போராட்டம் பண்ண போறாரு போராட்டம். டேய், அது பேசிட்டு போது நீயும்
அனிதா அம்மாக்கு இம்புட்டு சப்போர்ட் இருக்கும்போது என்ன கவலை? எம்புட்டு டைரியோட இருந்தா எங்க அனிதா அம்மாவை பார்த்து அனாத பிள்ளைன்னு சொல்லியிருக்கோம். நான் எடுக்கிறேன், அப்பா எடுக்காரு, ஐசம்மா எடுக்குது, குட்டி பாப்பா எடுக்குது, அண்ணா எடுக்கு, அப்பட எப்படி இப்படி சொல்லிச்சு. என்னோட தடவை ஏதாவது சொல்லிச்சு அப்புறம் பாரு மூண்டை ஓடிக்கிறனால யாரு என்ன சொல்லு தம்பி, உனக்கு யாரு சொன்னா? அப்பதான் போன்ல பேசிட்டு இருந்துச்சு தெரியுமா, தாத்தா தான் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்ப தாத்தா உண்மை தானே சொல்லியிருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் கல்ல எடுத்துட்டு போய் உட்காந்து போராட்டம் பண்ற நாடுகன்னு பாரு. இந்த போராட்டத்துல திருநெல்வேலி ஊடே அதிரணும். அப்படியே எல்லாரும் அஸ்வினுக்கு பின்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க. எல்லாரும் கிளம்பி ஒளிக ஒளிக அப்படின்னு சொல்றாங்களா இல்லையான்னு பாரு. நீயும் வந்துரு சரியானே? இந்த போராட்டத்துல அப்பாவையும் ஐசம்மாவையும் அனிதா அம்மாவையும் சேர்த்துக்க, சரியா? இது எல்லாத்துக்கும் மொத்த காரணம் நீதான். நீ அனிதா அம்மாவை நல்லாவே வச்சுக்கலன்னு இதுல இருந்து தெரியுது. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நீ அனிதா அம்மாவை சந்தோஷமா வச்சிருந்தா என்னத்துக்கு கழுவி இப்படி சண்டையை போடுது? அப்போ நீ அனிதா அம்மாவை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேக்க, அனிதா அம்மாவை ஹாப்பியா வச்சுக்க மாட்டேக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் தெரியுதா? நீ இன்னையில இருந்து வேலைக்கும் போக வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அனிதா அம்மாவை நல்லா வெளியே கூட்டிட்டு போ, சந்தோஷமா வச்சுக்கோ. அப்பறம் நீ வேலைக்கு போனா போதும் சரியா? சரிங்க சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே கேக்குறேன். இல்ல தம்பி, வேலைக்கு போகட்டா எப்படி சாப்பிடுறது? நீ சரியான திண்ணி பண்றாடோ. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு லீவா போட்டு அப்பா கூடயும் அனிதா அம்மா கூடயும் அப்படியே ஊருக்கு போ. நீ ஜாலியா ஓடு ஓடும் அப்படியே எங்கேயாவது போயிட்டு வா. குட்டி பாப்பாவை நான் பாத்துக்கிறேன், ஸ்கூல்ல நான் சொல்லிக்கிறேன், அப்புறம் ஐசம்மாவை நான் பாத்துக்கிறேன் சரியா? என்னடா சொல்லிட்டே இருக்க முழிக்கிற? பெரிய மனுஷன் சொல்லிட்டார்ல, அனிதா நீ கிளம்பு. அடியே நீ என்ன லூசா? அவன் சின்ன பிள்ளை ஏதோ விளையாட்டு பண்ணிட்டு இருக்கான்னா நீயும் அவங்க கூட சேர்ந்து விளையாட்டு பண்ணிட்டு இருக்க. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். 24 மணி நேரம் வேலை வேலை வேலைன்னு வேலையே கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். வீட்டுல உள்ளவங்களையோ கவனிக்கணும்ல. ஒண்ணுக்கு 2 பேரை கட்டிக்கிட்டு ஒன்னையும் கண்டுக்கிறது கிடையாது. எல்லா வேலையும் மூட்டை கட்டிட்டு ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது வெளியே கிளம்புங்க. அடியே, அவன் சொல்றதுக்காக என்ன போட்டு ஏண்டிப்படுத்துறீங்க? இங்க பாரு, வேலையை போய் பாரு. என்னால என் பிள்ளை அஸ்வினையும் குட்டி பிள்ளைங்களையும் விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. அப்படி போகணும்னா எல்லாரும் சேர்ந்து போவோம். அதானே, நீ யாரு பேச்சை கேட்ப? எப்ப பார்த்தாலும் இப்படி எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன், எங்க அம்மா வந்து பாத்துக்கும். ஒழுங்கு மரியாதையா நீங்க 3 பேரும் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. அப்பதான் நிம்மதியா இருக்கும். சும்மா இங்கே இருந்துகிட்டே மனசு சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்க அம்மா பேசுனதே மனசுல வச்சுக்கிட்டு இருப்பேன். கொஞ்ச நாள் நீங்க வெளியே இருந்துட்டு வர்றது தான் நல்லது. இங்க இருந்தா உங்க அம்மா வந்து எதையாவது பேச போகுது. அவ சொல்றதும் சரிதான் அனிதா, நீ கிளம்பு, நாம எங்கேயாவது வெளியே போவோம். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. நான் தம்பியை விட்டுட்டு குட்டி பாப்பாவை விட்டுட்டு எப்படி வர்றது? நானும் அஸ்வினும் இங்க எடுக்கும், நீங்க போயிட்டு வாங்க. ஏல மடம் மண்டை, உனக்கு ஒரு நாள் சொன்னா புரியாதா? நீ அனிதா அம்மா பக்கத்துல இருந்து ஜாலியா அனிதா அம்மாவா பாத்துக்கோ. நான் இங்க பாத்துக்கிட்டேன். படி இவரு எனக்கு ஐஸ் அம்மா விட்டுட்டுலாம் போக முடியாது. நான் இங்க எடுக்கேன், நீ வேணும்னா அனிதா அம்மா கூட போ. சரி, அப்போ ஒண்ணு பண்ணும், அப்பாவும் அனிதா அம்மாவும் போட்டோம், நம்ம எல்லாரும் இங்க எடுப்போம் சரியா? என்ன அனிதா அம்மா முழிக்கிற? சரின்னு சொல்லு. நீயும் அப்பாவும் வெளியே போயிட்டு வாங்க சரியா? அதெல்லாம் பாப்போம். முதல்ல வாங்க, குட்டி பிள்ளைய தனியா போட்டுட்டு இங்க வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா என்ன செய்யறது? நானும் அப்பாவும் போறோம். முதல்ல வாங்க. அதானே, நீ எங்க சரிப்படுவ? அனிதா சொல்றத கேளு. முதல்ல நீயும் அத்தானும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. அதான் முதல்ல டிக்கெட் போட்டுட்டு வாங்க.
என்னத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க? அவ இங்கேயே இருந்தா மனசு சங்கடப்பட்டுட்டே இருக்கும். எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல்னு போயிட்டு வாங்க. என்னப்பா அதான் ஆயிஷம்மா சொல்லுதுல கிளம்பு. சரிடா, எங்க போறது? கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்புறேன், சரியா? சரிதான், ஆனா இன்னைக்கே கிளம்ப பாருங்க, சரியா? சரிம்மா.